சீரியல்ல நடிச்ச பையன் இப்ப இந்தியாவோட ஹை பெய்டு ஆக்டரா இருக்காரு. அவருதான் கிங் ஆஃப் பாலிவுட்னு உலகமே கொண்டாடுற ஷாருக் கான். சின்ன வயசுலயே இவர் அப்பாவை இழந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கிடைக்கிற எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா அவருடைய கனவு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றதுதான். அதுக்காக மும்பைக்கு போறாரு. ஹீரோ ஆகணும்ன்ற கனவோட வாய்ப்பு தேடுறாரு. 1992ல தீவானா மூவி மூலமா ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அந்த முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. அதனால ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு. அமிதாப் பச்சனுக்கே டஃப் கொடுக்கிற விதமா பாலிவுட்ல உச்சகட்ட நடிகராகவும் ஆகிறாரு. நடிச்ச முதல் படத்துக்கே சிறந்த அறிமுக நடிகர் அப்படின்ற விருதையும் வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் 14 ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. கேர்ள்ஸோட ஃபேவரட் ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு கேட்டா அது ஷாருக் கான் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஆக்டிங் மட்டும் இல்லாம இந்தியாவோட முக்கியமான பிசினஸ் மேன் லிஸ்ட்லயும் ஷாருக் கான் இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால ஸ்போர்ட்ஸையும் விடல. ஸ்போர்ட்ஸ்லயும் தனக்கான ஆதிக்கத்தை செலுத்திட்டு தான் வராரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட உரிமையாளராகவும் ஷாருக் கான் தான் இருக்காரு. இப்படி ஷாருக் கானை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு அவர் மேல நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. 2012ல வான்கடே ஸ்டேடியம்ல நடந்த IPL மேட்ச் அப்ப செக்யூரிட்டி கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லி மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அவரை மைதானத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா சோப்ரா கூட தொடர்பு இருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு சர்ச்சையும் அவர் மேல வைக்கப்பட்டது. இப்ப ரீசெண்டா 2021ல அவருடைய மகன் ஆரியன் கான் மேல ட்ரக் கேஸ் போடப்பட்டது. அப்ப அது ஷாருக் கானுக்கு பர்சனலாவும் ரொம்பவே அட்டாக் பண்ணுச்சு, அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு அவர் மேல பல கான்ட்ரோவர்சி இருந்தாலும் இப்ப வரைக்கும் பாலிவுட் பாஷா அப்படின்னா அது ஷாருக் கான் தான். உழைப்பை மட்டுமே நம்பி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இப்ப பாலிவுட்டோட உச்சகட்ட நடிகரா இருக்கிறாரு ஷாருக் கான். அவருக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு 90s கனவு கன்னியோட பிறந்த நாளை பத்தி பார்க்கலாம். நன்றி.